காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி. தமிழ்நாடு நாடார் பேரவை திருமழிசை சார்பில் 29ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து கொண்டாடி வரும் நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் திருமழிசை காமராஜர் நிழற்குடை அருகில் உள்ள JNSR திருமண மஹாலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டன. தமிழ்நாடு நாடார் பேரவை திருமழிசை நகர தலைவர் TS ஐயாதுரை தலைமையில் தமிழ்நாடு நாடார் பேரவை திருமழிசை செயலாளர் A ராஜகிரி முன்னிலையில் பொருளாளர் P காசி முருகன், காப்பாளர் PC முருகன், துணை செயலாளர் T காசி மாரியப்பன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக செவாலியர் டாக்டர் NR தனபாலன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய திருமழிசை நடுநிலை பள்ளி மாணவர்களிடம் பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்டு நிகழ்ச்சியை மிகவும் பயனுள்ளதாகவும் அறிவுக்கும் வழிவகை செய்யும் வகையில் செய்து காட்டினார். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். விழாவில் இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்க தலைவர் ஆனந்தராஜ், தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் தா ரவி, அகில இந்திய நாடார் மகாஜன சபை நிறுவன தலைவர் KSM கார்த்திகேயன், நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் H ஸ்டீஃபன், பூவை வட்டார நாடார் முன்னேற்ற சங்க நிறுவன தலைவர் பூவை AL லட்சுமணன் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்தனர். மேலும் திருமழிசை பேரூராட்சிக்கு உட்பட்ட முக்கிய பிரமுகர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாடு நாடார் பேரவை மாநில தலைவர் NR தனபாலன் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருமழிசை நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் S பாலா, ஆசிரியர்கள் K மாட்சி, CL ஸ்ரீதேவி ஆகியோர் பள்ளி மாணவர்களை அமைதி காத்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
புகழை வரவேற்பதற்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. காமராஜர் புகழ் வாழ வாழ என்று விடைபெறுகிறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் புகழை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்லாம் பத்தாது. ஏன்னா நம்மளுடைய சமுதாய தலைவர்கள் மட்டுமல்ல, மற்ற சமுதாய தலைவர்களும் காமராஜர் அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாலே இருக்கக்கூடியது நேர்மை, சத்தியம், அப்பலுக்கற்ற ஒரு நல்ல மனிதர் என்ற ஒரு நல்ல ஒரு பேர் தான் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு யாரும் அவரை பத்தி குறை சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரும் மனிதருக்கு நாங்க வருஷம் அவருடைய புகழை ஏன் பரசாயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீர் அதாவது விவசாய புரட்சி என்ற ஒன்று விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற அறமுறையாக இருக்கிற அந்த விவசாயம் அழிந்து போயிருக்கோம். அதனால அவருடைய பெருமையை சொல்றதுக்கு ஒரு தகுதியானவர் யார் என்று சொல்ல போனா இன்றைய அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. சோ நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும், பிள்ளைகளின் படிப்பு நன்றாக இருக்க வேண்டும், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளியின் பிள்ளையும் மேலே படிக்க வர வேண்டும் என்பது காரணத்துக்காக தான் நாங்கள் வருடம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் அன்று நாங்கள் இது போன்ற நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுத்து மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கிறோம். அதனால இன்னொன்று சொல்கிறேன், மாணவ செல்வங்களுக்கு ஒரு வேண்டுகோள். காலம் ரொம்ப குறுகியது, கடமை ரொம்ப பொன் போன்றது. தயவு பண்ணி சொல்றேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்கள்ல தயவு பண்ணி வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுதோ அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் நமது பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு சார்பை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9.5 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்க ஆதரவு வேண்டும். கூறி அவர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஒரு சாரை கயிற்றை கட்டி அந்த பாலத்தில் கழுத்தளவு தண்ணீர் நீந்தி சென்று அந்த பகுதி மக்களுக்கு ஆதரவு சொல்லி அதற்கு உதவி செய்தார். அப்பேற்பட்ட மாமனிதர் காமராஜர் அவர் பற்றி சொன்னா நிறைய சொல்லிட்டே இருக்கார். மரியாதைக்குரிய ஏற்று துறையாளர் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருந்தலைவரை பற்றி உண்மையாக பேச வேண்டும் என்றால் கருத்துக்கள் பல இருக்கிறது. நான் சொல்ல இருப்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உணவு திட்டங்கள், கல்வி திட்டங்கள் அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மேல ஒரே தமிழன் யாருன்னா கர்ம வீரர் காமராஜர் தான். அவரை தாண்டி இந்த விஷயத்தை யாராலும் செய்திருக்க முடியாது. இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவுக்குள்ளே பல சாதனைகள் இன்னைக்கு உடனாடுன்றது எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்திலே கர்ம வீரர் அந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு அந்த விஷயத்தை முடிச்சாரு. அண்ணன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக மக்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஒருத்தர், அவருடைய ஆட்சி காலத்தில் பட்ஜெட்டிலிருந்து 175 கோடி. அடுத்ததாக கல்வி தந்தை காமராஜர் நினைவு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இதை வந்திருக்கும் அத்தனை சமுதாய பெரியவர்களுக்கும் மற்றும் சமுதாய சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வேறு ஒரு முறை மிகச் சிரமப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறார் என்று கேட்டால், இந்த இராணுவ அமைச்சருக்கும் இராணுவ தளபதிக்கும் அத்தனை படித்த வல்லுநர்களுக்கு மேல் வர வேண்டும் என்றால் அவருடைய அறிவு. காமராஜர் உண்மையிலே ஒரு கடவுளுங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். ஒரு ஏழை குழந்தைக்கு எழுத்தறிவித்தாலே. அடுத்ததாக குருசாமி அங்க பாரு, கேமரா பாருங்க. சரி ஐயா சபையின் தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிகளில் பரிசு மற்ற அனைத்து சகோதரர்களையும் வரவேற்று, அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 122வது பிறந்தநாள் ஐயா அவருடைய பிறந்தநாள் முடிஞ்சோம்.
ஒரு மாசம் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு அனைத்து வணிக போராளி மரியாதை மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு நாடக பேரவையும் திருமலைசை நாடக சங்கத்தினுடைய கர்ம வீரர் காமராஜனுடைய 122வது பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய TS ஐயாத்திரை நாடார் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய ராஜாவரி நாடார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய பேசிய அண்ணன் அவர்களுக்கு நண்பர்கள் சார்பில் கொண்டாடங்களுக்கு கௌரவம் சொல்றேன். அடுத்ததாக ஒரு நலத்திட்ட விழாவாக மாணவர் கண்மணிகளுக்கு பரிசு பொருள் வழங்கி மகிழும் விழாவாக சிறப்பாக இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாச்சி TS ஐயாத்துரை நாடார் அவர்களே, தம்பி ராஜகிரி நாடார் அவர்களே, திரு காசி முருகன் நாடார் அவர்களே, முருகன் நாடார் அவர்களே, காசி மாரியப்பன் நாடார் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அருமை அண்ணாச்சி என்ஆர் கனபாலன் அவர்களே, வி கார்த்திகேயன் அவர்களே, அண்ணன் குளத்தூர் ரவி அவர்களே, அண்ணன் ராகம் சௌந்தரபாண்டியன் அவர்களே, அருமை அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த விழாவை இந்த பேச்சு அடுத்து திருமணிசை ராஜு அவர்கள் ஆய்வாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதல் கல்வி விடுதலையாக இருந்து அவருடைய தோல்வையும் அவருடைய துன்பத்தையும் பாராமல் இதை நடத்தி கொண்டு வருவதற்கு வருகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வருகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த தின விழா தமிழ்நாடு நாடார் பேரவை திருமணிசை சார்பாக 29வது ஆண்டு நடைபெறும் இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி TS ஐயாத்துரை நாடார் அவர்களே, அதே போல இந்த இனிய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் ராஜாக்கணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய காசி முருகன் அவர்களே, முருகன் அவர்களே, காசி மாரியப்பன் அவர்களே, இந்த இணைய விழாவிலே பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்ற வருகின்ற சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் படித்தவருடைய எண்ணிக்கை மிக குறைவா இருந்தது. தமிழ்நாடு விவசாயத்தை சார்ந்து மட்டும்தான் இருந்தது, வேற தொழில்துறையில எதுலையுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்படி முதலமைச்சர் என்றால் மாற்று கருத்தில்லை. அதனாலதான் பெருந்தலைவர் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க மௌனூர்ல போனீங்கன்னா பெருந்தலைவருக்கு ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை பெருந்தலைவர் முதலமைச்சரா இருக்கும் போதே பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்து நேரடியாக அந்த சிலை திறந்து வைத்த பெருமை தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை தவிர
அப்படியே பாருங்க. தம்பி சத்தியில் தலைமை பொறுப்பேற்கின்ற நம்முடைய திருமணி நகர தலைவர் பரிசு வழங்கி இந்த இணைய விழாவிலே இன்பும் முகமாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு நாடாளு பேரவையுடைய மாநில தலைவரும் பெருந்தலைவர் தலைமையுடைய நிறுவனரும் நாமெல்லாம் அன்புடைய அண்ணாடி என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு தலைவரும் ஏன் அந்த நேரத்தை தள்ளி வைத்து இன்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த 3 பள்ளிகளுக்கு அந்த நினைவு பரிசு வழங்கும் சந்தோஷத்தை கிடைக்கும் போது மிகவும் மிகவும் எல்லோரும் சந்தோஷப்படுகின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிலையை கும்மிடி பூண்டிகளை கொண்டாடி அறிவித்து அனுமதிக்கப்படுகிறது. அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட தமிழ்நாடு நாடாளுமன்ற அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கும்மிடிப்பூண்டி காமராஜர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். காமராஜர் பிறந்தநாள் விழா இது ஒரு தமிழ்நாடு நாடாளு பேரவை நடத்துவதாக கிடையாது. அனைத்து மக்களும் பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சிறு குழந்தைகள் எல்லாம் இன்று படிக்கிறார்கள். இவருடைய அப்பா அவங்க தாத்தா எல்லாம் நினைக்கலாம் நிறைய இடத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க. அதுக்கு ஒரு விடுதலை நிலையத்தில் தென்சென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் அண்ணன் பாலமுருகன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் கொஞ்சம் அர்த்தம் சொல்லுமா? வருகை தந்திருக்கின்ற எங்கள் தலைவர் டாக்டர் செவாலியர் என்ன தலைவன் அவர்களையும் மற்றும் நெல்லை தூத்துக்குடி நாடக சங்க தலைவர் ஆனந்தராஜ் அவர்களையும் இந்திய நாடக பேரவை தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்களையும் நிகழ்ச்சியினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம். கொஞ்சம் சரிங்க. இந்த பக்கம் பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்தநாள் விழாவினை தமிழ்நாடு நாடாளு பேரவை திருமணிசை சார்பாக தொடர்ச்சியாக 29ஆம் ஆண்டு நடத்தி ஒரு 29 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்கின்ற திருமணிசை நகர தலைவர் அருமை பெரியவர் ஐயா தரலார் அவர்களே, அதே போல தமிழ்நாட்டு வேண்டுவதுதான் பெரிய கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள். அதாவது கொரோனா வந்த பொழுது கூட இந்த கொரோனா காலத்தில் கடைகள்லாம் மூடப்பட்டிருந்தன எல்லோரும் அறிவோம். அப்பொழுது மக்கள் நலமுடிய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததும் நாம் அறிவோம். எந்த அசைவு இந்த ராஜகிரி அவர்கள் சேர்ந்தவர்கள் அனைவரும் ராஜகிரி 10 ஆண்டுகள் கொண்டிருக்கிறார். ராஜகிரி அவர்களும் மாய் அவர்களும் கிட்டத்தட்ட பார்த்தால் இது அவர்களோடு உறுதுணையாக வலதுகரமாக இடதுகரமாக இருந்து காமராஜர் பார்த்திருக்க முடியாது. ஆனால் இந்த இளைஞர்களை பொறுத்தளவிலே இந்த அவர்களை கேட்டால் படித்தவர்களும் படிக்காதவர்களாக இருக்கின்ற அவர்களுக்கு பிடித்த தலைவர் யார்? சீருடை, இலவச உணவு என்றவரை எங்களெல்லாம் ஊருக்கு வரவேற்றார். வந்தவர்கள் அவர் போட்ட சாப்பாடு, அவர் முடித்த உடை, அவருடைய கல்வி நான் ஐஏஎஸ் ஆயிடுச்சு எங்க சொல்றா பஞ்சாப் ஹைதராபாத் ஐஏஎஸ் ஆகி சொல்றான். இப்படி ஒரு மனிதன்
மாட்டவே மாட்டால் முடியவே முடியாது, நடக்கவில்லை. இது போன்ற காமராஜர் கதைகள் நாம் நிறைய சொல்லிக்கொண்டு சொல்லலாம். இருந்தாலும் நேரத்தை காலத்தில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டிய காரணம் மட்டுமல்ல, நம்முடைய அருமை தம்பி நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் நாளைய மன்னர்கள், வருங்கால அவர்கள் இவர்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். அவர்களின் அறிவு திறமை நீங்கள் கொஞ்சம் வளர்க்க வேண்டும், சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சொன்னார். அதன் காரணமா இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒரு 20 பிள்ளைகளுக்கு 20 கேள்வி. காமராஜர் பற்றியில ஒரு பொதுவான கேள்வியை கேட்கிறேன். யாராவது சொல்லுங்கப்பா, காமராஜருடைய உண்மையான பெயர் என்னமா? திருமதி எழுந்திருக்கூட அந்த பிரச்சனை ஆகிப்பாரு. அப்படி வாங்கிக்கிறீங்களா? காமராஜர் எந்த ஆண்டு முதல்வராக பதவி ஏற்றார்? காமராஜ் அவர்கள் அந்த கண்டிகை போகும்போது யாரா இருந்தாலும் போட்டு சூட்டு உள்ள எல்லாம் போட்டு தான் போவோம், அதெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏன் கலைஞர் சொன்ன பொழுது போட்டு சொன்னாலும் தமிழ்நாடு சொல்லும் பொழுது அண்ணாதிரி சொன்னால் சொன்னாட்டா, ஏன் பன்னீர்செல்வம் சொன்னதும் அப்படிதான் சொன்னா, ஏன் இவருடைய நம்மளுடைய எடப்பாடி சொன்ன பொழுது போட்டு சொல்லுதாமா. ஆனா வேட்டி சட்டையை மாற்றாத தமிழனுடைய பெருமை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போட்டு சுட்டு அணியாது வேட்டி சட்டையில் ஒரு நாட்டுக்கு சென்றால் நம்முடைய காமராஜர் எந்த நாடு? யாரா சொல்லி கொடுத்துட்டாங்க. காமராஜர் அவருக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கை அவர் கல்யாணமே ஆகலம்மா. காமராஜர் அவர்கள் இறக்கும் வரை அவர்களுக்கு உதவியாளராகவும் சமையல் செய்பவராகவும் அவருக்கு இருந்து இறுதி வரை, அவர் இறந்த பிறகு பல காலம் வாழ்ந்தார். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பேர் வந்து பைரவன். காமராஜர் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம நாட்டின் விடுதலைக்காக அவர் போட்டக்காக எத்தனை ஆண்டு ஜெயிலில் இருந்தார்? காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக எத்தனை ஆண்டுகள் அவர் இருந்தார்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக யாராவது? அவர் 2 முறை இருந்தார். ஒரு முறை என்பது 3 ஆண்டுகள், 2 முறை 6 ஆண்டுகள் இருந்தார். அதுக்கடுத்தது காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய கமிட்டியுடைய தலைவராக எத்தனை ஆண்டுகள் இருந்தார்?
சரி 14 ஆண்டுகள் இருந்தார். சரி, காமராஜருடைய குரு யார்? காமராஜ் அவர்களுடைய சொல்றா யாரு? வாங்க. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருப்பதற்கு முன்பாக யார் முதல்வராக இருந்தார்? காமராஜர் முன்பு முதல்வராக இருந்தவர் யார்? காமராஜர் அவர்களுக்கு முன்பு முதல்வராக இருந்தவர் யார்? ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்தார். காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? ஜனாதிபதியாக டெண்டுல்கர் அவர்கள் எந்த ஆண்டு அவர் எந்த வயதில் எழுதினார்? தன்னுடைய 17ஆவது வயதில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருந்தார். 17ஆவது வயதில். சரி, இப்ப யூரோ கப் பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்துடைய முதல்வர் யாரு? ஜானகி. ஜானகி வா ஜானகி. இந்திய நாட்டினுடைய முதல் பெண் ஜனாதிபதியா? இந்திய நாட்டினுடைய முதல் பெண் ஜனாதிபதியா? இந்திய நான் ஏற்கனவே சொல்லக்கூடாது. ஆனால் அங்கே தான் வருது. யாரோட சொல்லுங்க, யார் முதல் பெண் பிரதம ஜனாதிபதி? சொல்ல யாரு? சொல்லு. பிரதிமா பாண்டியன் முதல்ல பண்ணாம எவன் தெரிஞ்ச ஆளுங்க உயிரோட இருக்காங்க. அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. இன்னும் கூட சொல்லட்டுமா, அவங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க. கிரண் பேடி அவர்கள் பாண்டிச்சேரியுடைய சரி, கடைசி ஒரு கேள்வி கேட்டதா? இப்பொழுது அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதலாக ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். அவருடைய பெயர் என்ன? இந்திய நாட்டை சிறந்த கமலா ஹாரிஸ். கைதட்டுங்க. வாங்க 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 வந்துடு. அடுத்த நிகழ்வாக இரண்டாவது மாணவி 5,489 மதிப்பெண்கள் பெற்ற கௌசிகா ஸ்ரீ. அப்படியே அவர் என்ன சொல்லுவாங்க?
ஐயா ஐயா கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. இது பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்படியே இல்லை இல்லை அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. உதயகுமார் போடுங்க. இங்கே கொஞ்சம் தள்ளிவாங்க சார். சார் கை கை சார் இங்கே பாருங்க. ஐயா கேமரா மறைக்காதீங்க சார். ஒன்று இந்த பக்கம் வந்துருங்க. திரும்புங்க. ரெடி தலைவா தலைவர் தலைவா ஒரே நிமிஷம். இங்க பாருங்க பாருங்க இப்படி பாருங்க. என்ன கேட்டு பாருங்க. வண்டி உள்ளால் போட்டு